இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான டேட் சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 6லேருந்து டிசம்பர் 17ஆம் தேதி வரைக்கும். சண்டே மட்டும் கிடையாது. டைமிங் வந்து மார்னிங் 11 to ஈவினிங் 5 o'clock. ஃபீஸ் பற்றி இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை, அது வந்த பிறகு சொல்கிறேன். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 10th அரியர் உள்ளவங்க, ஃபஸ்ட் டைமாக 10th எழுத போகிறவங்க, அதாவது ஸ்கூலில் 8th பாஸ் பண்ணவங்க, இல்லை ஸ்கூலில் 9th 10th டிஸ்கன்டினியூ ஆனவங்க. 8th ப்ரைவேட்டாக பாஸ் பண்ணவங்க எழுதலாம். அவங்க ஏஜ் 14.5 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அடுத்தது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். 10th அரியர் உள்ளவங்க எல்லா மார்க் ஷீட் ஜெராக்ஸ் 3 செட்டு வேணும். ஃபஸ்ட் டைமாக 10th எழுத போகிறவங்க, ஸ்கூலில் 8th பாஸ் பண்ணியிருக்கவங்க ஒரிஜினல் மார்க் ஷீட்டையும் ஒரிஜினல் டிசியும் சப்மிட் பண்ணணும். ஸ்கூலில் 9th இல்லாட்டினா 10th டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரிஜினல் டிசியை சப்மிட் பண்ணணும். சயின்ஸில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுத போகிறவங்க ப்ராக்டிக்கல் கிளாஸ் நீங்கள் எங்கே அட்டன் பண்ணீங்களோ அங்கே ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா நீங்கள் கிளாஸ் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. இதை நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அப்போ ஒரு ரெசிப்ட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரெசிப்டை சப்மிட் பண்ணணும். அடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ 3 நம்பர், ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி 3 நம்பர், இதை சப்மிட் பண்ணணும். அடுத்தது எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரசு தேர்வுகள் சேவை மையம், அதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சர்வீஸ் சென்டர்ஸ், இங்கே தான் அப்ளை பண்ணணும். இது வேற ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் 252 ஸ்கூலில் சென்டராக வச்சுருக்காங்க. அது எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா கல்வி மாவட்ட வாரியாக பிரிச்சிருப்பாங்க. அங்கே தான் நீங்கள் போய் நேரில் போய் அப்ளை பண்ணணும். ஆன்லைன்லேயோ இ சேவை மையத்தில் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் இப்போ வேற டிஸ்ட்ரிக்ட் மாறி இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் படித்த ஸ்கூல் வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே உள்ள டிஓ ஆஃபீஸில் போய் கன்ஃபார்ம் பண்ணுங்க, இங்கேருந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்க. இந்த எக்ஸாம் சர்வீஸ் சென்டரோடைய லிங்கை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் சென்டர் எங்கே வருது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ண பிறகு உங்கள்கிட்ட ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரெசிப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் உங்கள் நேம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. உங்கள் மார்க் ஷீட்டில் எந்த மாதிரி நேம் இருக்கோ அதே மாதிரி தான் அந்த ரெசிப்ட்லேயும் நேம் இருக்கணும். உங்கள் இனிஷியல் வந்து அந்த நேமுக்கு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. அதுவும் அதே மாதிரி மார்க் ஷீட்டில் உள்ள மாதிரியே தான் இருக்கணும். இதில் எதுவும் மாறி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஹால் டிக்கெட்லேயும் நேம் மாறிடும். அதே மாதிரி அப்புறம் வரப்போற மார்க் ஷீட்லயும் உங்க நேம் மாறிடும். அடுத்தது டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா இது தப்பா பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியாது. அடுத்தது நீங்க எழுத போற சப்ஜெக்ட்லாம் அதெல்லாம் கரெக்டா வந்திருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. அடுத்தது மெயினா நீங்க பார்க்க வேண்டியது அந்த ரெசிப்ட்ல அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நம்பர் இருந்தாதான் உங்களால ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியும். அதனால இந்த ரெசிப்டை ரொம்ப பத்திரமா வச்சுங்க. ஹால் டிக்கெட்டை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு 1 வீக் முன்னாடி தான் ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க அதை ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கணும். ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ண உடனே நான் வீடியோ போடுறேன், அந்த லிங்கை வச்சு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. அந்த ஹால் டிக்கெட்ல தான் நீங்க எக்ஸாம் எழுத போற சென்டருடைய நேம் இருக்கும். எக்ஸாம் டைம் டேபிள் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாராவது டைம் டேபிள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட செக் பண்ணிக்கங்க. ரெகுலர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அரியர் ஸ்டூடெண்ட், பிரைவேட் ஸ்டூடெண்ட், இவங்க எல்லாருக்குமே ஒரே டைம் டேபிள் தான், ஒரே சிலபஸ் தான், ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். சயின்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தியரி எக்ஸாமுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைப்பாங்க. ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ண பிறகு அந்த ஹால் டிக்கெட்டில் எந்த எக்ஸாம் சென்டர் இருக்குதோ அந்த எக்ஸாம் சென்டரை இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணி உங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கான டேட்டு டைமிங் ரெண்டையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. சில டைம் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறது லேட் ஆகிடும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்கல் கிளாஸ் எங்கே அட்டன் பண்ணீங்களோ அங்கே காண்டாக்ட் பண்ணி உங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கான டேட்டு டைமிங் கன்ஃபார்ம் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மற்ற அப்டேட் எல்லாம் பார்க்கலாம்.